கூட்டணி ஆட்சினாலே அதிமுக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, இப்போ 3-4 தடவை ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, அவங்களுக்கு எப்போவுமே ஃபிக்ஸடு ஓட் பேங்க் இருக்குது. உங்களுக்கு இப்படி ஃபிக்ஸடு ஓட் பேங்க் எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி. உங்களோட சேர்ந்தால் மைனாரிட்டி 12 to 15% ஓட்டை நிரந்தரமாக இழக்க வேண்டும். இதுதான் சூழ்நிலை. ஏன் இவ்வளோ பேசுகிறீங்களே? உங்கள் கார்த்திகை சொல்கிறேன், உங்கள் பசங்களை தைரியம் இருந்தால் போய் அரசு பள்ளியில் சேருங்க. ஆகா ஓஹோன்னு புகழ்கிறீங்க, அரசு பள்ளிகள் தான் இருக்குது. இன்னொன்று சொல்கிறார், அந்த மந்திரி இருக்கார் அன்பில் மகேஷ், அவர் எல்லா பள்ளிகளுக்கும் போகிறாராம். கார்த்திக் அவர்களின் குடும்பம் எப்படின்னா, எது ஆளுங்கட்சியோ அதுக்கு ஜாலரா போடுவாங்க. நீசர்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீசர்களுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, தூக்கில் தொங்கணும் நீங்கள் எல்லாம், உங்கள் தலைவர்கள் எல்லாம். அதை விட கேவலமாக யாரும் உங்களை விமர்சிக்க முடியாது. ஏன் விமர்சித்தார்? கடவுளை நீங்கள் கொச்சப்படுத்தினீங்கன்னு தானே விமர்சித்தார். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் அலசல், முதல் செய்தி அலசல் என்னன்னு பார்க்கலாம். அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, நம்ம தான் அதிக தொகுதியில் போட்டி போடணும், பாஜகவுக்கு குறைந்தது 78 சீட்டு வேணும், அப்போ இருந்தால் தான் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கார். நல்லா யோசிங்க. அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லை, வேறு எந்த முக்கியமான பதவியிலும் அவர் இல்லை. இவர் தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி பிஜேபியிலேருந்து யாராச்சும் பிரதமருக்கோ அமித்ஷாவுக்கோ கடிதம் எழுதுனா ஒத்துக்குவாரா? அப்போ இவர் மட்டும் எந்த பதவியும் இல்லாமல் இருக்கும்போது கூட்டணியை அமித்ஷா பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்கெல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் போய் மோடிக்கு கடிதம் எழுதி 78 சீட்டு கேளுங்கன்னா போகாத ஊருக்கு வழி சொல்லுகிறார். கூட்டணியை உடைக்கணும், கூட்டணியை கெடுக்கணுங்கிறதுக்காக 78 சீட்டை கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், போன பார்லிமெண்ட்டில் எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க? அதிமுகவில் வாங்கினாங்க, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி என்ன வாங்கினாங்க? இந்த அரசியல்வாதிகள் கொடுக்குற கணக்கெல்லாம் நம்பாதீங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கும், அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, வலைதளம் இருக்குது. அங்கே போய் வாங்கின ஓட்டு சதவீதம் என்னன்னு எல்லோரும் பாருங்கள். என்னென்னா எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா, பாஜக 11.24%, அதிமுக 20.45%, 45 20.45, பாஜக 11.24. அடுத்தது நம்ம விஜயகாந்த் கட்சி 2.5 வாங்கியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வரல, அது வந்துருக்கு அவங்க 1% to 2%, இவ்வளோதான். ஆக பாஜக அதிமுகவும் விஜயகாந்த் கட்சியும் கூட்டணி அமைச்சு போட்டாங்க. அவங்கள நீங்கள் சேர்த்திங்கன்னா 23%. பாஜக இவங்க கூட்டணியை சேர்த்தாலே அவங்க 11% தான், அவங்களோட கூட்டணி இவங்க 2% எடுத்தாலே 13%. ஆக இவர்கள் பாஜகவுக்கு விட கிட்டத்தட்ட அவங்க அதிமுக அவங்க கூட்டணி 9% வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்காங்க. அப்போ எப்போவுமே நம்ம எலெக்ஷனில் கூட்டணியை பற்றி பேசினா கூட்டணிக்குன்னு ஒரு இது இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு இருக்கும். ஜெயலலிதா லேப்டாப் வச்சுக்குவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. அந்த கணக்குப்படி என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு இத்தனை சதவீத சீட்டு கொடுங்க, அப்படி தான் பேசணும். விஷயம் தெரிஞ்சால் மண்டையில் மூளை இருக்கிற ஒரு தலைவர்கள்லாம் அப்படி தான் பேசணும். அப்போ நீங்கள் பிஜேபிக்கு பேசுனீங்கன்னா, நான் 11.24 வாங்கியிருக்கேன். அந்த 11.24 பிஜேபிக்கு தனியாக அது உள்ள ஓட்டே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணி சேர்ந்தது தான். அதே மாதிரி அதிமுகவுக்கு இவங்க விஜயகாந்தை சேர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். எது எப்படி போட்டாலும் பாஜகவை விட அவங்க 7%, 8% ஓட்டு கூட வாங்குகிறாங்க, அதுதான். அப்போ நீங்கள் சீட்டு போடும்போது அப்படி தான் போடணும். எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி போட்டாங்க தெரியுமா?
பார்லிமெண்ட்டா 60% காங்கிரஸுக்கு, 40% அதிமுகவுக்கு. அப்படி தான். ஏன்னா பார்லிமெண்ட்டில் வந்து காங்கிரஸ் அங்கே மத்தியில் ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக அப்படி. அசம்பிளியா 70% அதிமுகவுக்கு, 30% காங்கிரஸ். இப்படி தான் பிரிப்பாங்க. ஏன்னா அது அசம்பிளி வந்து மாநில கட்சிகளுக்கு முக்கியம். எப்போவுமே கூட்டணி வந்து சும்மா கண்டபடி இஷ்டத்துக்கெல்லாம் கேட்க முடியாது. வாக்கு சதவீதம் எவ்வளவு, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா எவ்வளவு, மத்திய அசம்பிளி எலெக்ஷன்னா எவ்வளவு, அப்படி தான் பிரிக்கணும். அதுதான் நெறிமுறை. ஆக இப்படி பார்க்கும்போது பிஜேபிக்கு அந்த இன்னும் சொல்ல போனீங்கன்னா போன பஞ்சாயத்தில் எல்லாம் தனியாக நின்னாங்க. ஒவ்வொரு கட்சியும் பிஜேபி தனியாக நின்னாங்க, அதிமுக தனியாக நின்னாங்க. அப்போ பிஜேபி வாங்கினது 7%. இந்த 7% ஓட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக அதிகமானது கன்னியாகுமரி, கோயம்புத்தூரில் தான் அவங்களுக்கு அதிக சதவீதம். மற்ற இடங்கள்லாம் ரொம்ப கம்மி. அந்த 7%ங்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக பரவலாக வாங்கணும் அந்த ஒரு கட்சிகள். அப்போ தான் தமிழ்நாடு பூரா செல்வாக்கு இருக்குதுன்னு அர்த்தம். வெறும் கோயம்புத்தூர், கன்னியாகுமரியில் நீங்கள் அதிகம் வாங்கிட்டு மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் அது 7% வந்தால் அது சரியானது இல்லை. 7% வாங்கினாங்க. இப்போ இந்த மற்ற கட்சி கூட்டணிகள்லாம் சேர்ந்து 11 வாங்கியிருக்காங்க. அதிமுக 29% வாங்கினாங்க. பன்னீர்செல்வம் பிரியாமல் இருக்கும்போது, பன்னீர்செல்வம் பிரிஞ்ச உடனே அது வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. 21% பன்னீர்செல்வத்துக்கு பிரிச்சிருக்கு. இதுதான் நீங்கள் கூட்டணி பண்ணுறதுனா இப்படி தான் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சிங்கிறாங்க அமித்ஷா. கூட்டணி ஆட்சிக்கே அதிமுக ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல. இந்த நேரத்தில் இன்னொரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்க எனக்கு என் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க மேலே எனக்கு நிறையா மரியாதை உண்டு. முக்கியமான பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு கொலைக்கேசில் திமுக மாட்டி விட்ட உடனே அவர்களிடம் நான் உதவியே கேட்கல. அவங்ககிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கவே இல்லை. அவங்களாக கூப்பிட்டு ஏன் என்கிட்ட நீங்கள் உதவி கேட்டு வரலன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தோடனே எனக்கு வந்து அந்த கொலை கேஸிலிருந்து எல்லாத்தையும் தூக்கி முடிக்க சொன்னாங்க. அந்த ஒரு நன்றி அவங்க மேலே உண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் யாருக்குமே நான் ஆதரவாளர் இல்லை. அவர்கள் தயவும் எனக்கு தேவையில்லை. எம்ஜிஆருடைய அண்ணன் பையங்க சொத்தை அபகரிக்க நினைக்கிறாங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் 2 பேரும் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. லீலாவதி அவருக்கு கிட்னி கொடுத்தவங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து நோட்டீஸ் அனுப்பின ஒரு வாரத்தில் ஹார்ட் அட்டாக்கில் செத்தாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் கடுமையாக தாக்கி நான் வீடியோவில் பேசியிருக்கேன். அதனால் யாருமே இபிஎஸ் ஆள் ஓபிஎஸ் ஆள் அது நாங்கள் யாராலும் கிடையாது. எம்ஜிஆர் அனுதாபி, எம்ஜிஆருடைய ரசிகர்னால் ஜெயலலிதா அவர்களின் அனுதாபி. அது அவங்களோட போயிடுச்சு. இப்போ நான் வந்து நடுநிலையாக எதாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அண்ணாமலை செய்யக்கூடியது 78 சீட்டை கேட்டால் 11% ஓட்டை வாங்கி உங்கள் ஒரிஜினல் ஓட்டு சதவீதம் 7. பிஜேபிக்காரெல்லாம் புரிஞ்சுக்கங்க. என்னமோ நான் தான் இந்திரன் சந்திரன்லாம் இருக்கக்கூடிய நிலைமை இது. உங்களுக்குள்ளே இப்படி தான் பிரிக்கணும். அவன் வாங்குகிறான் 20% மேலே வாங்குகிறான். அவன் கூட்டணி கட்சியை சேர்த்தா 20, உங்களை விட டபுள் மடங்கு ஓட்டு சதவீதம் இருக்குது. நீங்கள் உங்கள் தலைவர்கள் கொடுக்குற ஓட்டு சதவீதத்தை வச்சுட்டு யாரும் பேசாதீங்க. நான் சொல்கிறது இதால் இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எடுத்தோடனே 78% சீட்டு இவர் கேட்டால் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ப்பாங்கிறீங்க. அவங்க இப்போ 20-25 சீட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வைகோவோடையும் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் கட்சி இருக்குது. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் இருக்கார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ங்கிறீங்க, ஜான் பாண்டியன்கிறீங்க, அவர் பாரிவேந்தர் கட்சி அதையும் சேர்த்துருக்கீங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒதுக்குனா அப்போ மீதி இவங்களுக்கு அதிமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு வரும், எவ்வளோ தொகுதி வரும்? அப்போ அண்ணாமலை இந்த கூட்டணியை எப்படியாச்சும் கெடுக்கணுங்கிறதுக்காகவே பல வகைகளில் முயற்சி செய்கிறார். அவரை தள்ளி விட்டாங்க. இப்போ அமித்ஷா அவரை பற்றி நன்றாக புரிந்து கொண்டார். இவரை எதுலேயுமே சேர்க்கலை. அவராக முடிவெடுக்கிறார். அந்த கட்சி தலைவர்கள் மாநில கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க, அவங்க இந்த கூட்டணி உடைஞ்சிடக்கூடாதுன்னு. கூட்டணி ஆட்சி தான் வரணும், ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக வரட்டும் அப்படின்னு தான் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். எதுக்குன்னா அவங்க கோச்சிக்கக்கூடாது. கூட்டணி ஆட்சினாலே அதிமுக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, இப்போ 3-4 தடவை ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, அவங்களுக்கு எப்போவுமே ஃபிக்ஸடு ஓட் பேங்க் இருக்குது. உங்களுக்கு அப்படி ஃபிக்ஸட் ஓட் பேங்க் எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி.
உங்களோட சேர்ந்தால் மைனாரிட்டி 12 to 15% ஓட்டை நிரந்தரமாக இழக்க வேண்டும். இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் என்ன பண்ணணும், திமுகவை தோற்கடிக்கிறதுனா கூட்டணியை எப்படியாச்சும் உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அண்ணாமலை எப்படியாச்சும் கூட்டணியை உடைச்சி விட்டு திமுகவை ஆட்சிக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலின் ஆளு தான் அவர். மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய இவர் கருணாநிதி ஐயா அவர்கள் அப்படி தானே பேசுகிறார். அதனால் திமுக ஆளுங்கிறது புரிஞ்சு போச்சு. இந்த கூட்டணியை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே 78 சீட்டுன்னு கொடுத்தா அதிமுக கூட்டணி வேணான்னு ஓடிடுவான், நம்ம எஜெண்டா படி டிஎம்கே ஜெயிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் பதவியை இழந்ததுக்கப்புறமும் இவர் வந்து தொடர்ந்து முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது தான். இல்லைன்னா இப்படிப்பட்ட கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை யார் கேட்டா? மோடி கேட்டாரா? எத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு மோடி கேட்டாரா? 78 சீட்டு கிடைக்கல. 78 சீட்டுக்கு ஓட்டு இருக்கா? போய் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போய் அண்ணாமலை பாருங்கள். இல்லைன்னா என் கூட விவாதத்துக்கு வாங்க. நான் ஒரு நடுநிலையாளராக உட்காந்து நீங்கள் தான் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக இந்த குறுக்கு வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க. அதனால் அண்ணாமலைக்கு சொல்லுங்க, பாஜகவிட்ட விலகி தனி கட்சி ஆரம்பிங்க. அப்போ தான் உங்கள் பலம், இந்த 1% ஓட்டு உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். உங்கள் பலம் தெரிஞ்சிடும். இவங்ககிட்டெல்லாம் வாங்கின பணம் நிறையா வச்சிருக்கிற தைரியத்தில் தான் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தயவு செய்து பாஜக விட்டு போய் தனி கட்சி ஆரம்பிங்க. எத்தனை பாஜகக்காரன் ஓட்டு போடுறான்னு பார்ப்போம். 1% உங்களுக்கு ஓட்டு போடுறான்னு பார்ப்போம். அதனால் கூட்டணி கட்சியை கெடுக்கும் முயற்சியில் திரும்ப ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அதனால தான் 78 சீட்டு கேளுங்க அப்படின்னு பிரதமர் மோடிக்கு கையில் கடிதம் எழுதுகிறார். அமித்ஷாவுக்கு எழுதுங்களேன். இதே கடிதத்தை அமித்ஷாவுக்கு எழுதி பாருங்கள். அமித்ஷா மிக 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 இது தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ப மாட்டேங்க. இப்போ பின்னாடி பாருங்கள். பாஜக கட்சிக்கு வர வேண்டிய பணத்தை இவர் எடுத்துட்டாருன்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சு அந்த பணத்தை உங்களிடமிருந்து வாங்க வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் அமித்ஷா இறங்கி இருக்கிறார். அதனுடைய விளைவுகளை கொஞ்சம் நாளில் பார்ப்பீங்க. அதனால் தயவுசெய்து பாஜகவில் அமைதியாக இருங்கள். அவங்க உங்களுக்கு, நீங்கள் ஆர்எஸ்எஸ்னால் உங்களை கட்சி விட்டு வளர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அமைதியாக இருங்க. அவங்க கூட்டணி அமைச்சு திமுகவை துரத்துவாங்க. இந்த வேலை குறுக்கு புத்தி வேலை எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நாங்கள் திரும்பி கண்டனம் தெரிவித்து தான் ஆகணும். சும்மா இருக்க மாட்டேங்க இல்லைங்களா? அதனால் அண்ணாமலைக்கு எழுதிய கடிதத்தை பற்றி ஒன்றும் எங்களுக்கு மாற்றுக்கிறது இது இல்லை. அவர் 78 சீட்டை வாங்குங்கன்னு கேட்குறது கூட்டணியை உடைப்பதற்காக அவர் செய்யக்கூடிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, இந்த சினிமா நடிகர் கார்த்திக் சிவகுமார் அவர்களின் பையன். இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, ஒழுங்காக நீங்கள் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கணும். அரசியல் பேசாதீங்க. பேசுனா சரியாக பேசணும். யாருக்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ பேச முடியாது. இவர் போய் அரசு பள்ளிகளை பற்றி மிக அதிகமாக பாராட்டி பேசுகிறார். உண்மையில் தான் நாங்களே வரவேற்போம். நீங்கள் சும்மா சினிமாக்காரங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்க. அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அரசு பள்ளிகள் மிகச் சிறப்பாக செயல்படுகிறதுங்கிறார். பாருங்கள் இந்த வீடியோ. இன்றைக்கி தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. மிச்சம் ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. ஸோ முக்கால்வாசி கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை கல்வினா அது அரசு பள்ளிகள் தான். அந்த வகையில் அரசு பள்ளிகள் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. அகரம்ல இருக்கு. இது எவ்வளோ பெரிய இது பாருங்க, முட்டாள்தனம். கார்த்திக் என்னத்தை பார்த்தீங்க? சினிமாவில் நடிக்கிறத தவிர உங்களுக்கு என்ன தெரியும்? அரசு பள்ளிகளை பற்றி தெரியுமா? எத்தனை கிராமங்களுக்கு போனீங்க? 60,000க்கு மேலே அரசு பள்ளிகளுக்கு எத்தனை ஸ்கூலை போய் பார்த்தீங்க? அரசு பள்ளிகளை பற்றிய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளிகளில் சரியான நூலகங்கள் இல்லை. பெரும்பாலான அரசு பள்ளிகளில் லேப்னு சொல்லுவாங்க. விஞ்ஞான பாடம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பரிசோதனை இது இருக்கும். அந்த லேபரட்டரி இல்லாத பள்ளிகள் நிறையா இருக்குது. நிறைய பள்ளிகள் கூரை இப்போ போட்ட இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. மழை பெஞ்சா ஒழுகும். ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட பள்ளிகள் எல்லாம் நிறையா இருக்குது. சரியான பாதுகாப்பு இல்லாமல். டீச்சர்ஸ்
ஆசிரியர்கள் வந்து நிறைய இடங்கள் வந்து பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ள பள்ளிகள் நிறைய இருக்குது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத பள்ளிகள், ஒழுங்கான குடிநீர் இல்லாத பள்ளிகள் அவ்வளவு இருக்குது. போதுமான குடிநீர் கிடையாது. கழிவறை போதுமான இதெல்லாம் இல்லாத பள்ளிகள் எல்லாம் நிறைய இருக்குது. இவ்வளவு மோசமாக அரசு பள்ளிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, அரசு பள்ளிகள் இவ்வளோ மோசமாக இருக்க, இதை ஏன் அரசாங்கம் கவனிக்காமல் இருக்கீங்க? கார்த்திக்கு நீங்கள் பார்த்துக்கங்க, உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி சொன்னது, நீங்கள் என்ன மாதிரி கருத்தை சொல்கிறீங்கன்னு பாருங்கள். படிச்சிருக்கீங்களா? என்னமோ எம்ஏங்கிறீங்க, இதுங்கிறீங்க, பத்திரிக்கைலாம் படிக்க மாட்டீங்களா? சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எல்லாத்தையும் ஒரு ரிட் பெட்டிஷன் வந்தது, அதை வந்து ஒரு பொதுநல வழக்கு போகிற, அதெல்லாம் பார்த்துட்டு மிகவும் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. என்ன இவ்வளோ மோசமாக இருக்க அரசு பள்ளிகள், என்ன பண்ணுறீங்க அரசாங்கம் அப்படின்னு கேட்டு உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க, கர்நாடகாவில் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அரசு பள்ளிகளை தத்து எடுத்துருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நிறுவனங்கள் இருந்தால் அவங்கள தத்து எடுக்க சொல்லுங்கள். இந்த பள்ளிகள் இவ்வளோ நிலைமை, தமிழ்நாட்டு பள்ளிகள் இவ்வளவு மோசமாக இருக்க அப்படிங்கிற கருத்தை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், மத்திய தணிக்கை இது பிரிவு, அவங்க தான் 2Gயில் 1,76,000 கோடி ஊழல் நடந்ததுன்னு சொன்னவங்க. அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள் எல்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, மாணவர்கள் சேர்க்கை 14% 11% குறைஞ்சிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் வாத்தியார்கள் நிறைய இதில் இல்லை, சரியான வாத்தியாருங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. ஆளுநர் ரவி அவர் வந்து பார்த்துட்டு அரசு பள்ளியில் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஹைஸ்கூலில் படிக்கிறாங்க பசங்க, 2ஆம் கிளாஸ் புத்தகத்தை கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு படிக்கக்கூட தெரியலங்கிறாரு ஆளுநர் ரவி. அவருக்கு குற்றஞ்சாட்டுறதுக்காக சொல்லலை, அவர் சொல்கிறார் இப்படி இருக்குது நம்ம பள்ளிகள் அப்படின்னு சொல்லி. அரசு பள்ளிகள் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதெல்லாம். அனிதா போன்றவங்கெல்லாம் ஏன் வந்து சூசைட் பண்ணாங்க? அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை அரசியல்வாதிகள் குட்டிச்சவராகினாங்க. ஏன் இவ்வளோ பேசுகிறீங்களே? உங்கள் கார்த்திகை சொல்கிறோம், உங்கள் பசங்களை தைரியம் இருந்தால் போய் அரசு பள்ளியில் சேருங்க. ஆஹா ஓஹோன்னு போடுறீங்க, அரசு பள்ளிகள் தான் இருக்குன்னு. இன்னொன்று சொல்கிறாரு, அந்த மந்திரி இருக்கார் அன்பில் மகேஷ், அவர் எல்லா பள்ளிகளுக்கும் போகிறாராம். நமக்கு ஒரு மிக அருமையான ஒரு அமைச்சர் இருக்காரு, தினமும் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு. எப்படி உங்களால் அலைய முடியுதுன்னு நான் ஃபஸ்ட்டாக தான் கேட்டேன். கார்த்திக் அவர்களின் குடும்பம் எப்படின்னா, எது ஆளுங்கட்சியோ அதுக்கு ஜால்ரா போடுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அங்கேயே போய் ஒட்டி கொண்டிருப்பாங்க உங்கள் குடும்பம். அவருடைய ஆலோசனைகளை கேட்டு தான் உங்கள் குடும்பத்தில் முடிவெல்லாம் எடுப்பாங்க. கார்த்திக்குடைய திருமணத்தையே வந்து ஜெயலலிதா ஆலோசனை கேட்டு தான் போடுனாங்க. அடுத்ததுக்கு ஆட்சி மாறின உடனே அப்படியே திமுக பக்கம் திரும்பி ஸ்டாலின் புராணம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் புராணம் பாடுறதுன்னா உங்கள் சொந்த விஷயத்தில் புராணம் பாடலாம், அரசாங்க விஷயத்தில், அரசு பள்ளியில் இப்போ விஷயத்தில் இந்திரன் சந்திரன்னு போயிருந்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இழிச்சவாங்களா? உயர்நீதிமன்றம் வந்து இழிச்சவாங்களா? சிஏஜி மத்திய தணிக்கை அதிகாரி வந்து இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்களா? இவங்க கவர்னர் ஒன்றும் இதை பற்றி ஒன்றும் தெரியாதவரா? இவர்களெல்லாம் இதில் பணியில் இருக்காங்க, பணியெல்லாம் நேராக பார்க்குறாங்க. எத்தனையோ சர்வே எடுத்திருக்காங்க, அந்த சர்வேயெல்லாம் மிக மோசமான முடிவுகளை கொடுத்துருக்கு. அரசு பள்ளிகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. ஒரு பொறுப்புள்ள ஒரு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சுய லாபம் அடையணுங்கிறதுக்காக இந்திரன் சந்திரன்னு போயிருந்தீங்கன்னா எப்படி? அதனால் அரசு பள்ளிகளின் தரம் மிகவும் மோசமாக இருக்கிறது. கார்த்திக்கு முதுகெலும்பு இருந்தால், தைரியம் இருந்தால் அவரது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்கட்டும். அரசு பள்ளிகளின் தரத்தை மிகவும் அதிகமாக மேம்படுத்த வேண்டும் என்பது பலதரப்பட்ட பிரிவினரின் கருத்து. கார்த்திக் அவர்கள் அரசியல் லாபத்திற்காக பொய் பேச வேண்டாம் என்பதை கார்த்திக் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது பண்ணுறதுக்கு, ஜால்ரா அடிக்கிறதுக்கு அரசாங்க பள்ளிகளை வந்து ஆயுதமாக உபயோகப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, திமுகவின் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் யாருன்னு தெரியுதில்ல உங்களுக்கு? லஞ்ச ஊழல் வழக்கில் இவர் விடுதலை பண்ணாங்க. கீழ்மட்ட கோர்ட், ஹைகோர்ட்டு கூப்பிட்டு தகுந்த ஆதாரம் இருக்குது, திரும்பி வழக்கு எடுங்கன்ட்டாங்க. ஆக ஊழலுக்கு பெயர் போன மந்திரி MRK பன்னீர்செல்வம். எலெக்ஷன் வந்தால் மட்டும் வெக்கம் இல்லாமல் திமுகவிலிருந்து, நாஸ்திகர் கட்சியிலிருந்தும் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் அங்கே போயிடுவார். அம்மன் கோயிலுக்கு போய்
பூஜைலாம் பண்ணிட்டு வருவார். படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே கொள்ளை அடிக்கிறதுல வந்து மிகப்பெரிய பிரபலமானவர். அரசு இது உயர் நீதிமன்றத்தால் மீண்டும் அவர் ஊழல் வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டவர். அவர் காவேரியை பற்றி பேசியிருக்காரு. காவேரியில் ஏபிசிடி தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? நீங்கள் எல்லாம் மந்தில் 7 ஜெயலலிதாவை அது தண்டனை கொடுத்தாங்களாம். அவர் சொல்லியார், ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுக்கும்போது அதிமுக காரணில் எவனோ ஒருத்தன் போஸ்டர் விட்டுட்டானான். காவேரியை எடுத்துக்கோ, ஜெயலலிதாவை விட்டுருன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் போஸ்டர் விட்டுனான். அதை சொல்ல காவேரியை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இருக்காடான்னு கேட்குறாரு ஒரு மந்திரி. காவேரியை பற்றி பேச கருணாநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ உங்கள் திமுகவுக்கோ அடிப்படை தகுதி இருக்காங்கிறத தான் நான் கேட்குறேன். காவேரியை குட்டிச்சவர் ஆக்குனதே உங்கள் திமுக தானேயா, உங்கள் கருணாநிதி தானே. 1924 காவேரி விஷயமாக இந்தியா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டது. 50 வருஷம் ஒப்பந்தம். அது 1974 அந்த ஒப்பந்தம் முடிஞ்சது. அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் கோட்டை விட்டவர் கருணாநிதி. இத்தனை காவேரி பிரச்சனைக்கு காரணமே அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதது தான். அந்த தவறை செய்தவர், இமாலய தவறை செய்தவர் உங்கள் கருணாநிதி. நீங்கள்லாம் காவேரி இதை பற்றி பேசலாமா? அதே 1974 ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே காவேரிக்கு குறுக்கே அணையை கட்டினான். ஒப்பந்த முடிவில் செய்த முட்டாள்தனத்தினால அந்த அணை கட்டும் போதும் வாய்மூடி ஜால்ராஜ்கிட்ட இருந்தார் இந்திரா காந்திக்கு பயந்துக்கிட்டு. அப்போ அன்னைக்கு வந்து அணை கட்டும்போது, குறுக்கு அணை கட்டும்போது தடுத்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குமா? அப்போ காவேரி பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தான் தகுதி கிடையாது. அதோட விட்டீங்களா? காவேரி அணைக்கை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வந்தார். கருணாநிதி செய்த தவறுனால குறுக்கணை கட்டியாச்சு, காவேரியில் தண்ணி நின்று போச்சு, ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்கலை. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார்? தன்னுடைய நட்பை பயன்படுத்தி ராமகிருஷ்ண ஹெக்டே அங்கே முதலமைச்சராக இருக்கும்போது 6 டிஎம்சி 10 டிஎம்சி தண்ணிக்கு இங்கேருந்து ராமகிருஷ்ண ஹெக்டே வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க தண்ணீர் கேட்கும்போது, என் மக்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு உங்கள் பையன், அவர் கொடுக்க சொல்லுங்கள், உங்கள் வீட்டு தண்ணியை கொடுக்குறேன்னு சொன்னவர். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமகிருஷ்ண ஹெக்டே அம்மா வந்து, பார்த்தோம் தமிழ்நாடுக்கு தண்ணி திறந்து விடுப்பா, அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மகிட்ட கேட்குறாருப்பா, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னவங்க. தேவராஜர்ஸ்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவருக்கு நிறையா அவருடன் அவர் நட்பு பாராட்டி சென்னைக்கு வரவழைச்சு நட்சத்திர ஹோட்டல்களில் தங்க வச்சு ரொம்ப அவரோட வந்து தன்னுடைய நட்பை பயன்படுத்தி அவர் மூலமாக பல டிஎம்சி தண்ணிகளை தன்னுடைய நட்பின் மூலமாக செஞ்சார். குண்டுராவ் எம்ஜிஆரின் ரசிகர். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை கொண்டாந்து இங்கே எல்லாம் பார்ட்டி வச்சு உடனே 6 டிஎம்சி தண்ணியை திறக்க வச்சார். ஆக காவேரி விஷயமாக நீதிமன்றத்துக்கே போகலை. தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி, நட்பு பயன்படுத்தி அந்த காவேரி நீரை அவர் இருந்த 10 ஆண்டுகளாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வர வச்சார். ஜெயலலிதா அவர்கள் காவேரி ஆணையம் அவங்க தீர்ப்பை வந்து கெசட்டில் வெளியிட்டு காவேரி நீரில் நமக்குள்ள உரிமையை நிலைநாட்டினார். ஸ்டாலினோ கருணாநிதியோ இன்றைக்கி இந்த நீர்வள அமைச்சர்னு இந்த துரைமுருகனும் வச்சுருக்கீங்களே, ஜோக் அடிச்சுக்கிட்டு யாராச்சும் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? அப்போ காவேரி பற்றி பேச அருகதை யாருக்கு கிடையாது? உங்கள் கருணாநிதிக்கு கிடையாது, உங்கள் ஸ்டாலினுக்கு கிடையாது, உங்கள் துரைமுருகனுக்கு கிடையாது, உங்கள் திமுகவை சேர்ந்த யாருக்குமே காவேரியை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இல்லை. காரணம், இந்த காவேரியை குட்டிச்சவர் ஆக்குனது உங்கள் ஆட்சியில் தான். அதனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வரலாறு போய் திரும்பி பாருங்கள். யார் காவேரி விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்ததுங்கிறத அலசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படிங்கிறத எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மந்திரிக்கு நம்ம செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. அதை பற்றி ஸ்டாலின் வந்து ஜோக் அடிக்கிறார். இதுக்கு முன்னாடி உதயநிதி ஒரு செங்கலை தூக்கிட்டு எல்லாம் ஜோக் அடிப்பார். செங்கலை தூக்கிட்டு எய்ம்ஸ் எங்கேம்பார். ஸ்டாலின் யோகியர் மாதிரி எய்ம்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, மத்திய அரசாங்கம் என்னத்தை கழிச்சிங்கிறது. அதுக்கப்புறம் அதுதான் என்ன விஷயம்னா, அந்த எய்ம்ஸ் மதுரையில் இருக்கிறதுல இந்த கூட்டம் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. 2015 மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் தொடங்கப்படும்னு அறிவிப்பு விட்டாங்க. அதுக்கு 1200 கோடி ஒதுக்குனாங்க. அப்போ மாநில அரசாங்கம் தான் அதுக்கு வந்து நிலத்தை கையகப்படுத்தி மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இது மத்திய அரசாங்கம் கொண்டு வரானே, அவனுக்கு போயிருமேன்னு நிலத்தை கையகப்படுத்தவே இல்லை. பல ஆண்டுகள் நிலத்தை கையகப்படுத்தாமல் இவர்கள் வந்து தாமதப்படுத்தினாங்க.
இதுக்கு இடையில் 1200 கோடின்னு போட்டது 700 கோடி அதிகமாகிடுச்சு இந்த இடைப்பட்ட நாட்களில். 1900 கோடி ஆயிடுச்சு திமுகவால். இது நிலத்தை, எய்ம்ஸுக்குரிய நிலத்தை கையகப்படுத்துவதில் வேண்டும்னே தாமதம் செய்ததால் 1900 கோடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2026 கோவிட் வந்தது, கொரோனா வந்ததில் 2-3 ஆண்டுகள் தாமதமாச்சு. அதுக்கப்புறம் ஜப்பானில் உள்ள ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து அதுக்கு பண உதவி செய்கிறேன் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அவர்கள்ட்ட பண உதவி கேட்டு மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி இருக்கிற மா சுப்பிரமணியம் மத்திய அரசாங்க அதிகாரிகளோட ஜப்பானுக்கெல்லாம் போய் பேசிட்டு வந்தார். அந்த பணம் வருவதற்கு தாமதமாகிறது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சும் இவர்கள் செய்த குற்றத்தை வெளியில் சொல்லாமல், இவர்கள் செய்த தாமதத்தை வெளியில் சொல்லாமல் மத்திய அரசாங்கம் லேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கருணாநிதி ஸ்டாலின் கதை இது அந்த எய்ம்ஸ் இதை பற்றின விஷயம் ஒன்றுமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் எய்ம்ஸ் தாமதமாவதற்கு காரணம் ஸ்டாலினின் அரசாங்கத்தின் மெத்தனம், நிலத்தை கையகப்படுத்துவதில் அவர்கள் காட்டிய மெத்தனம்தான். இதில் மத்திய அரசாங்கத்தின் தாமதத்திற்கு எந்தவித காரணமும் இல்லை. நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்லேயே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பேசினாங்க. நீங்கள் தானேயா நிலம் கையகப்படுத்தாமல் லேட் பண்ணீங்க, நாங்களாக பண்ணணும். இப்போ ஜப்பான் அந்த உதவியை கொடுத்துருக்கான், அதை பேசிட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே இங்கே குதிக்கிறீங்களங்கும் போது எழுந்து ஓடி வெளியில் போனாங்க பார்லிமெண்ட்டை விட்டு. நிர்மலா சீதாராமனே ஏன் வெக்கமாக இல்லையா, ஏன் பயந்துட்டு ஓடுறீங்க, பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இங்கே வந்துக்கிட்டு ஸ்டாலின் மைக் எடுத்துக்கிட்டு எய்ம்ஸ் என்னாச்சு, பையனை விட்டுட்டு செங்கலை தூக்கிட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தால் ஊரை ஏமாத்துறவர்கள் இல்லை. அதனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தாமதத்திற்கு காரணம் ஸ்டாலின் அரசாங்கம் தான் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது பொன்மாணிக்கவேலு முன்னாள் காவல்துறை அதிகாரி, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் சிலை கடத்தல் விஷயமா. அவர் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் சும்மா இருக்காமல் கோயில்களுக்கு போகிறார். ஒவ்வொரு கோயில்களுக்கும் போய் இங்கே என்ன எப்படி நிலைமை இருக்குது அப்படின்லாம் பார்க்குறாரு. இப்போ சமீபத்தில் அவர் கோயில்களுக்கு போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த திராவிட இயக்கங்களுக்கான இந்த தலைவர்கள்லாம் இவங்களுக்கு பூரா இங்கே பிறந்த நாள் கொண்டாடுறான்னா கோயிலில் அரசாங்க செலவில், அதை கண்டுபிடித்திருக்கிறார். அவர் ஷாக் ஆகிட்டார். என்னடா இந்த கூட்டம், நாசிகர்கள் கூட்டம், வெக்கம் இல்லாமல் இவன் பிறந்த நாளை அங்கே கோயிலில் கொண்டாடிக்கிட்டு அன்னதானம் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய மோசடியாச்சேன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அண்ணாதுரைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க கோயில்களில், இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தான் கேட்குறேன், இந்த திராவிட இயக்கத்தை வெக்கமான சூடு சொரணம் இல்லையா அவங்களுக்கு? நீங்கள் தான் சாமி இல்லைன்னு சொன்னவங்களாச்சு. உங்கள் அண்ணாதுரை நல்ல மனுஷன், சம்பாதிக்கலை, ஊழல் பண்ணலை, சாகும்போது 100 ரூபா இல்லை. நானே பாராட்டி பேசியிருக்கேன் உங்கள் அண்ணாதுரையை, ஊழலற்ற மனிதர் அப்படின்னு. கருணாநிதியால் தான் கட்சி குட்டிச்சவராச்சு. அண்ணாதுரை இருந்தவரை நல்லா இருந்தது, காரணம் நேர்மையான மனிதர்னு அவரை பற்றி எத்தனையோ இதில் புகழ்ந்து பேசியிருக்கேன். ஆனால் அதே புகழ்ந்து பேசுனதுலேயே சொல்லியிருக்கேன், அவர் தெய்வ மறுப்பாளர். எங்களுக்கு அதில் அவர் மேலே மிகப்பெரிய வெறுப்பு உண்டு. கடவுள்களை அவர் விமர்சித்து பேசினார். இதில் மதுரையில் போய் மீனாட்சி என்ற பெண்ணுக்கு மூக்குத்தி எதற்கு, மீனாட்சி என்ற பெண்ணுக்கு ஒட்டியானம் எதற்குன்னு மீனாட்சி கடவுளை பெண்ணு பொம்பளை ஒட்டியானலாம் கொச்சப்படுத்தி பேசினார். வெக்கமான ரோஸ் இருந்தால் அதே மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த ஆளுடைய பிறந்த நாளை நடத்தலாமா? வெக்கம் இல்லை உங்களுக்கு? எந்த மூஞ்சியோடையா வரீங்க? பசுமன் முத்துராமன் இது ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பேசணுன்னே நீசர்கள்னாரு உங்களெல்லாம். திமுக தலைவர்களாம் டே நீசர்கள் தான்னாரு. வருங்காலத்தில் நீசர்கள் தாண்டா அந்த தமிழ்நாட்டை ஆள போகிறான்னாரு. நீசர்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீசர்களுக்கு என்ன அர்த்தம் சொன்னா தூக்கில் தொங்கணும் நீங்கள் எல்லாம், உங்கள் தலைவர்கள்லாம். அதை விட கேவலமாக யாரும் உங்களை விமர்சிக்க முடியாது. ஏன் விமர்சித்தார்? கடவுளை நீங்கள் கொச்சப்படுத்தினீங்கன்னு தானே விமர்சித்தார். அப்போ கடவுளை கொச்சப்படுத்தினவங்களுக்கு கருணாநிதி தான் அண்ணாதுரை புற்றுநோய் இருக்கும்போது விபூதியை கொண்டு போய் நெத்தியில் பூசும்போது தட்டி விட்டவராச்சப்பா. நீங்கள் பெரிய இவங்க பகுத்தறிவு இல்லாதவர்களாச்சே, முட்டாள்களாச்சே, இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு இதை புரியாத முட்டாள்கள் கூட்டமாச்சே. கேட்டால் பகுத்தறிவாதிகள்மா, நாங்கள் சொல்லணும் நீ பகுத்தறிவாதிகள்னு. நீயே பகுத்தறிவாளன்னா இறைவனை இருப்பதை உணராதவன் அடிமுட்டாள். நீங்களெல்லாம் அடிமுட்டாள்கள். அந்த அடிமுட்டாள்களுக்கு, இறைவனை நிந்தித்தவர்களுக்கு கோயில்களில் பிறந்த நாள் இதுக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா
போய் தூக்கில் தூங்குங்க உங்களுக்கு. அதனால் சொல்கிறேன், மாணவக்கு ரோஷம் இருந்தால் எந்த திராவிட தலைவனுக்கும் நீ கோயிலில் வந்து பூஜை பண்ணக்கூடாது. அவன் பிறந்த நாளைக்கு அங்கே போய் நீங்கள் பிறந்த நாள் இதில் போய் பூஜை நடத்தி கோயிலை களங்கப்படுத்தாதீங்க. ஒருத்தனும் யோகியம் கிடையாது. நீங்கள் சாமியை திட்டினது மட்டும் இல்லை, சொந்த வாழ்க்கையில் அவ்வளோ பேரும் அயோக்கியர்கள். அந்த அயோக்கியர்களுக்கு கோயிலில் வந்து பூஜை பண்ணுவீங்களா? அது இதில் வெக்கமாக இல்லையா திராவிடத்திற்கு? அதனால் சொல்கிறேன், திராவிடத்தை இவங்களை சொல்கிறேன், சேகர்பாபு எடுபடி சேகர்பாபுகிட்ட சொல்லி எந்த திராவிட தலைவனுக்கும் பூஜை வைக்க சொல்லாதீங்க. வைக்கிறதா இருந்தால் உங்கள் வீட்டில் அவங்க குடும்பத்தில் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து அர்ச்சனை தட்டை ஏந்தி அவங்கள வந்து பூஜை பண்ணிட்டு போக சொல்லுங்கள். அர்ச்சனை கோயில்களில் உங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுற அளவுக்கு யோக்கியதை இல்லை. நீங்கள் எல்லாம் நீசர்கள் என்று பசும்பொன் ஆன்மீகவாதி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வர்ணிக்கப்பட்டவர்கள். இந்த நீசர்களுக்கு கோயிலில் வந்து கோயில் ஒரு புகலிடமா அப்படிங்கிறத வந்து இந்த செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் கோயிலில் போயிட்டு இருக்குங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னதற்கு நன்றி. இப்போவாச்சும் இந்த கூட்டம் கோயில்களை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.